We're going to go back to Paul again. மீண்டுமாக பவுலை குறித்து பார்க்க போகிறோம். We're going to go back to Acts 26 again. அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்திற்கு மீண்டுமாக செல்ல You போகிறோம். may ask, what is she saying again? மீண்டுமாக அவர் என்ன சொல்ல We வருகிறார்? were here 2 weeks back. நாம் 2 வாரத்துக்கு முன்பதாக And we're going to go to the same passage again. அதே வசனத்தை நாம் மீண்டுமாக பார்க்க Now போகிறோம். in this passage, இந்த வாக்கியத்தில் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் Apostle பொழுது Paul is standing in the king's court. பவுல் இப்படியாக ராஜாவின் அரண்மனையில் ஒரு கைதியாக சிறை கைதியாக He's நிற்கிறார். standing for trial. ஒரு சிறை கைதியாக தண்டனைக்காக And நிற்கிறார். before this king, இந்த ராஜாவிற்கு முன்பதாக he's here recounting one of his most life-changing experiences in life. தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்க்க முடியாத ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தியதை தேவன் தனக்கு ஏற்படுத்தியதை ராஜாவுக்கு முன்பதாக விவரித்துக் He's கொண்டிருக்கிறார். here narrating the incident as it unfolded. அது எப்படியாக நடந்தது, தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை ராஜாவுக்கு முன்பதாக அவன் விவரித்து சொல்லிக் It's கொண்டிருக்கிறார். the incident that took place on the road to Damascus. அவன் தமாஸ்கு பட்டணத்திற்கு செல்லும் வழியிலே இந்த நிகழ்ச்சி நடந்தது. It's the incident where the bright light shone that was brighter than the midday sun. இங்கே சூரியனை காட்டிலும் நடுப்பகல் சூரியனை காட்டிலும் வெளிச்சமாக ஒன்றை அவன் கண்டேன் என்று சொல்லுகிறான். How God opened his eyes எப்படி தேவன் பவுலின் கண்களை to திறந்தார், see the God that he was. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கும் வண்ணமாக கண்களை Now திறக்கிறார். he's narrating this incident to the king all over again. இந்த நிகழ்ச்சியை ராஜாவுக்கு மீண்டுமாக அவன் விவரித்துக் And கொண்டிருக்கின்றான். verse number 14, 14வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது this is our verse for the day. இந்த நாளுக்கான வசனம் இதுவாக இருக்கிறது. He says, we all fell to the ground நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்த பொழுது as they saw this bright shining light. இந்த வெளிச்சத்தை அவன் கண்ட பொழுது We all fell to the ground, தரையிலே விழுந்த பொழுது and I heard a voice speaking. ஒரு 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 குரல் எனக்கு கேட்டது. And this voice said, இந்த குரல் இப்படியாக, Saul, Saul, சவுலே சவுலே என்று சொல்லியது. why are you persecuting me? எதற்காக நீ என்னை துன்பப்படுத்துகிறாய்? You are only hurting yourself உன்னை நீயே துன்பப்படுத்திக் when கொண்டிருக்கிறாய். you resist your calling. இந்த அழைப்புக்கு நீ தடுக்க நினைத்து உன்னை நீயே தண்டித்துக் கொண்டிருக்கிறாய். This last sentence here, இந்த கடைசி வார்த்தையை வசனத்தை நீங்கள் பார்க்கும் this பொழுது line spoken by God here, இது தேவனுடைய வாக்குத்தத்தமாக வசனமாக இது காணப்படுகிறது. let's read that again. மீண்டுமாக நாம் வாசிக்கலாம். You are only hurting yourself உன்னை நீயே துன்பப்படுத்திக் when you கொண்டிருக்கிறாய். resist your calling. இந்த அழைப்பிற்கு நீ தடையாய் நீ செய்து We're கொண்டிருக்கிறாய். going to underline or highlight that for today's meditation. இதை தியானிக்கும் வண்ணமாக இந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டு படித்து வைக்கலாம். You see, Saul in this place, he fell to the ground and he was blinded by the light. சவுல் இப்படியாக தரையிலே விழுந்த பொழுது குனிந்த பொழுது அவனுடைய கண்கள் குருடாக இருக்கின்றன. But even before he was blinded by the light, ஆனால் அந்த வெளிச்சத்திற்கு அவன் குருடாய் இருப்பதற்கு முன்பதாகவே he was spiritually blind. அவன் ஆவிக்குரிய விதத்தில் குருடாக இருந்தான். And God wanted to open his eyes again. மீண்டுமாக தேவன் அவனுடைய கண்களை திறக்க விரும்பினார். God wanted to first open his eyes to see that he was God. அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணமாக கண்களை திறந்தார். He was a true God. அவரே உண்மையான மெய்யான தேவன். He was a living God. அவரே ஜீவனுள்ள தேவன். He was the Messiah. அவரே மேசியாவாக He இருக்கிறார். was the way, the truth and the life. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். God wanted to firstly open Saul's eyes to this. அங்கே தேவனை பார்க்கும் வண்ணமாக பார்க்கும் விதமாக சவுலின் கண்களை அவர் திறக்கிறார். And then what does God want to do? அடுத்த வண்ணமாக தேவன் என்ன செய்ய God விரும்புகிறார்? wants to open his eyes அவருடைய கண்களை திறந்து to see his calling. அவருடைய அழைப்பை பார்க்கும் வண்ணமாக கண்களை He wanted திறக்கிறார். Saul's eyes to be open to see his calling. அவருடைய தேவனுடைய அழைப்பை சவுல் காணும் விதமாக கண்களை Now you திறக்கிறார். can imagine they're on the ground blinded. அவர்கள் தரையிலே விழுந்து அவர்கள் குருடாக இருக்கிற And நேரத்திலே God is saying, you are about to see right now. இப்பொழுது நீ பார்க்க போகிறாய் என்று தேவன் சொல்லுகிறார். You listen very carefully. இதை தெளிவாக
எதற்காக கவனமாக கேட்க I don't வேண்டும். want you to resist இதை நீ this. தடுத்து நிறுத்த கூடாது. As you open your eyes, கண்களை நீ திறக்கும் பொழுது I want you to see your true calling. உண்மையான அழைப்பை நீ பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Amen. This இந்த morning, காலை வேளையிலே God wants to open your தேவன் eyes உங்கள் கண்களை திறந்து to see your calling. உங்களுடைய அழைப்பு என்ன என்பதை பார்க்கும் வண்ணமாக Amen. To சொல்லுகிறார். see your true calling. உண்மையான அழைப்பு என்ன என்பதை பார்க்கும் வண்ணமாக தேவன் கண்களை How திறக்கிறார். many of you say, God, open my eyes எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கண்களை தேவன் so திறக்கிறார், that I can look at my calling? என்னுடைய அழைப்பை நோக்கி பார்க்கும் வண்ணமாக தேவன் என் கண்களை திறக்க வேண்டும். You are only hurting yourself உன்னை நீயே துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். when you resist your calling. இந்த அழைப்பிற்கு நீ தடையாய் நிற்கும் பொழுது What does that mean? அதற்கு அர்த்தம் என்ன? If you've not accepted the call upon your life yet, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், if you've not opened your eyes to his call upon your life yet, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் நீங்கள் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், God says you are only hurting yourself. உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்கிறீர்கள். So it is important. இது முக்கியமான காரியமாக Turn to இருக்கிறது. somebody and say it's இது important முக்கியமாக இருக்கின்றது. to look at the calling. அந்த அழைப்பை நோக்கி பார்ப்பது நமக்கு மிக முக்கியமான காரியமாக இருக்கின்றது. Amen. Here's what Paul writes in Ephesians. பவுல் இப்படியாக எபேசியருக்கு It's எழுதுகிறார். the same Saul that has become Paul now. பவுலாக மாறிய சவுல் இதை The எழுதுகிறார். same man, he's saying, இப்படியாக சொல்லுகிறார், this is my prayer. இதுவே என்னுடைய ஜெபமாக This is what இருக்கிறது. I ask God. தேவனிடத்தில் நான் இதை கேட்கிறேன். Ephesians 1 verse number 18. எபேசியர் 1வது அதிகாரம் 18வது That வசனத்திலே Jesus Christ, இயேசு கிறிஸ்து the God of glory, மகிமையான தேவன் may he make you intelligent இப்படியாக உங்களை அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாக and மாற்றி discerning in knowing him personally. அவர் யார் என்பதை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள And விதமாக here's what he says. இப்படியாக சொல்லுகிறார், Your eyes உங்களுடைய கண்கள் focused and clear. மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். Amen. How must your eyes be? உங்களுடைய கண்கள் எப்படி இருக்க வேண்டும்? Everybody say focused கவனத்தோடு and clear. தெளிவாக பார்க்க வேண்டும். Let's say it again. மீண்டுமாக சொல்லலாம், Focused கவனத்தோடும் and clear. தெளிவாகவும் நீங்கள் பார்க்க Turn to வேண்டும். somebody and say focused கவனத்தோடும் and clear. தெளிவாகவும் நீங்கள் பார்க்க வேண்டும். So that your eyes may be focused and clear. உங்களுடைய கண்கள் மிகவும் கவனத்தோடும் தெளிவாகவும் இருக்க Why? வேண்டும். For what? எதற்காக? So that you can see exactly what he's calling you to do. அவருடைய அழைப்பு என்ன என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளும்படி இந்த கண்களை திறக்கிறார். Amen. God wants to open your உங்களுடைய eyes. கண்களை தேவன் திறந்து God wants your eyes to be focused and clear this morning, இந்த காலை வேளையிலே உங்களுடைய கண்கள் கவனமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். so that you can see exactly what he's calling you to do. உங்களை அவர் எதற்காக அழைக்கிறார், என்ன செய்ய அழைக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கும் வண்ணமாக உங்களுடைய கண்கள் இருக்க How many வேண்டும். of you say you know what he's calling you to do? உங்களை எதற்காக அவர் அழைத்தார் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you say I'm not too sure? எனக்கு தெரியாது என்று எத்தனை பேர் How சொல்லக்கூடும்? many of you say I don't know? எனக்கு தெரியாது என்று எத்தனை பேர் How சொல்லுவீர்கள்? many of you say he's not calling me for anything? அவர் என்னை எதற்காகவும் அழைக்கவில்லை என்று எத்தனை பேர் Well, you're சொல்லுகிறீர்கள்? going to make this prayer with me right என்னோடு now. கூட இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும் வண்ணமாக Say, God, open my கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய eyes. கண்களை திறந்து Make my eyes focused and clear. என்னுடைய கண்கள் தெளிவாகவும் கவனமாகவும் பார்க்க Let's வேண்டும். pray after reading this translation. இந்த வசனத்தை நாம் வாசித்த பின்பதாக It's so beautiful. It says like this. மிகவும் அழகாக இந்த டிரான்ஸ்லேஷன் வசனத்தில் The same சொல்லப்பட்டிருக்கிறது. verse. அதே வசனம். And I pray நான் ஜெபிக்கிறேன், that the eyes of your heart, உங்களுடைய இருதயத்தின் கண்கள் the very center and core of your being, நீங்கள் வாழ்வதற்கு அர்த்தமுள்ளதாக இருக்கிற ஒரு may காரியம் be enlightened, அது வெளிச்சத்தை காணக்கூடியதாக so that you will know நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். to which he has called you. அவர் உங்களை எதற்காக அழைத்தார் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக Amen. Paul prays, பவுல் இப்படியாக may சொல்லுகிறார், the eyes of your heart உங்களுடைய இருதயத்தின் கண்கள் be opened, அது திறக்கப்படட்டும், so that you will know நீங்கள் இதை அறிந்து what கொள்வீர்கள். he has called you to. அவர் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் வண்ணமாக. Amen. How many of you want to make this prayer this morning? எத்தனை பேர் இந்த ஜெபத்தை இந்த நேரம் செய்ய வேண்டும் என்று How many விரும்புகிறீர்கள்? of you want
want to make this prayer for yourself this morning? உங்களுக்கான ஒரு ஜெபமாக எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? Just place your hands on your heart உங்கள் இருதயத்தில் கரங்களை and வைத்துக்கொண்டு say, Jesus, இயேசுவே, open the eyes of my heart. என்னுடைய இருதயத்தின் கண்களை நீங்கள் திறக்க வேண்டும். Make my eyes focused and clear என்னுடைய கண்களும் பார்வையும் தெளிவாகவும் கவனமாகவும் இருக்க so வேண்டும். that I can see what you are calling me to do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதற்காக நீங்கள் அழைத்தீரோ அதை செய்யும் வண்ணமாக. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Amen. Amen. You see, many of us அநேகர் நம்ம are மத்தியிலே doing life aimlessly. இங்க வாழ்க்கையை இப்படியாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். Are you doing life aimlessly? இப்படி எண்ணம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? I don't know how many of you agree with me. எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு எண்ணமும் இலக்கும் இல்லை என்று சொல்லக்கூடும். Some of us are doing life like this. இப்படியாக வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து I கொண்டிருக்கிறீர்கள். was birthed into this இந்த world. உலகத்திற்கு நான் பிறந்து வந்தேன். Well, it was not my choice. ஆனால் அது நான் விருப்பப்பட்டு But எடுத்ததல்ல. now that I am in this world, நான் இந்த உலகத்தில் வந்த பின்பதாக I'll somehow survive. இந்த கணவனோ மனைவியோ I'll somehow survive. நான் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I'll somehow eat 3 meals. இப்படியோ நான் 3 வேளை சாப்பிட்டு I'll கொண்டிருக்கிறேன். somehow study something. ஏதோ படித்து I'll கொண்டிருக்கின்றேன். somehow find a job. ஏதோ ஒரு வேலையை நான் I'll பெற்றுக்கொண்டேன். somehow get some income. ஏதோ ஒரு வருமானம் வந்து I'll கொண்டிருக்கிறது. somehow pay my bills. எப்படியோ நான் எல்லா கட்டணத்தையும் செலுத்தி I'll கொண்டிருக்கின்றேன். somehow have a shelter. எப்படியோ எனக்கு ஒரு வீடு I'll இருக்கிறது. somehow wear some clothes. ஏதோ ஒரு ஆடையை சட்டையை நான் அணிந்து I'll கொண்டிருக்கிறேன். birth some children. ஏதோ ஒரு குழந்தையை I'll பெற்றுக்கொண்டு somehow raise them. எப்படியோ நான் வளர்த்து I'll கொண்டிருக்கிறேன். somehow settle them. எப்படியோ அவர்களை நான் செட்டில் பண்ண I'll வைத்து விட்டேன். somehow finish my life on எப்படியோ earth. நான் என்னுடைய வேலையை பணியை கடனை நான் முடித்து விட்டேன். Many of us are aimlessly doing life. எப்படியோ எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இலக்கும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து Many கொண்டிருக்கிறீர்கள். of us அநேகர் are doing whatever we do on a daily basis தினம் தினம் நான் என்ன செய்ய வேண்டும் அதை மீண்டும் மீண்டுமாக செய்து கொண்டிருக்கிறோம். because it's a duty அது நமக்கு ஒரு கடமையாக or a இருக்கிறது. compulsion ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால் செய்து or a கொண்டிருக்கிறோம். responsibility. ஏதோ ஒரு பொறுப்பாக இருக்கலாம் அதற்காக செய்து கொண்டிருக்கிறோம். But how many of us ஆனால் நம்மில் எத்தனை பேர் have truly accepted our calling? உண்மையான நம்முடைய அழைப்பை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டுள்ளோம்? If you are a son நீங்கள் ஒரு மகனாக or இருந்தால், if you are a daughter, நீங்கள் ஒரு மகளாக இருக்கலாம். do you see that as a calling? ஒரு அழைப்பை நீங்கள் பார்க்க Or முடிகிறதா? do you just see it as a role in your family? உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது என்பதை உங்களால் உணர முடிகிறதா? As a husband or as a wife? ஒரு கணவனாக மனைவியாக Do you see that as a calling? அந்த அழைப்பை நீங்கள் பார்க்க முடிகிறதா? Or are you seeing that as just another social இது responsibility? இன்னொரு சமூக பொறுப்பாக நீங்கள் Or பார்க்கிறீர்களா? as a social obligation? இல்ல ஒரு சமுதாயத்தின் கடமையாக நீங்கள் I was பார்க்கிறீர்களா? supposed to get married, நான் திருமணம் செய்து கொண்டே ஆக so வேண்டும். I've gotten married. அதனால் நான் திருமணம் செய்து கொண்டேன். I'm supposed to be a husband or a நான் wife. ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ இருக்க வேண்டும் என்பது ஒரு நிர்பந்தம். Somehow I'm going to do this and get by. எப்படியோ நான் எதையோ செய்து கொண்டு நான் மீண்டுமாக திரும்ப போகிறேன். I had to bear children எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. because what will society think of me? இந்த சமூகம் என்னை குறித்து என்ன நினைக்கும்? And somehow I will raise this child. எப்படியோ இந்த குழந்தைகளை நான் வளர்த்து Are விடுகிறேன். you seeing that as a social ஒரு obligation? சமுதாயத்தின் கடமையாக கட்டாயமாக நீங்கள் Or நினைக்கிறீர்களா? are you seeing your parenting as a father, as a mother, as a calling upon your ஆனால் life? நீங்கள் அப்பாவாகவோ அம்மாவாகவோ நீங்கள் வளர்ப்பது குழந்தைகளை வளர்ப்பதை ஒரு பொறுப்பாக I பார்க்கிறீர்களா? come to church on a Sunday. சபைக்கு நான் சண்டே வருகிறேன். It's because I was raised like this. ஏனென்றால் அப்படித்தான் என்னை வளர்த்து Every விட்டார்கள். Sunday I was asked to go to church. இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சபைக்கு செல்ல வேண்டும். Now I'm habituated to that. அது எனக்கு ஒரு பழக்க வழக்கமாக I will மாறிவிட்டது. come, I will sit, I will go. நான் சபைக்கு வருவேன், உட்கார்ந்து செல்வேன் என்று You சொல்லுகிறீர்களா? seeing church as another habit? நீங்கள் சபைக்கு வருவதையும் ஒரு பழக்க வழக்கமாக நினைத்துக் Or are you கொண்டிருக்கிறீர்களா? seeing your presence here as a calling? ஆனால் நீங்கள் இங்கே வந்திருப்பது உங்களுடைய அழைப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா?
கொண்டிருக்கிறீர்களா? Child of God, தேவ பிள்ளைகளே, how are you doing life? எப்படி வாழ்க்கையை நீங்கள் Are வாழ்கிறீர்கள்? you doing life as a calling? ஒரு அழைப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் How are எடுத்துக்கொள்கிறீர்களா? you doing marriage? திருமணத்தை நீங்கள் எப்படி Are you பார்க்கிறீர்கள்? approaching your marriage as it being a calling? திருமணத்தை ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்களா? How are you doing your parenting? பெற்றோர்களாக நீங்கள் எப்படி காரியங்கள் Are செய்கிறீர்கள்? you looking at it as a burden? ஒரு ஒரு பாரமாக பெற்றோர்களாக இருப்பதை நீங்கள் Or are you நினைக்கிறீர்களா? looking at it as a calling from the Lord? இல்லை என்றால் தேவனிடத்தில் வந்த ஒரு அழைப்பாக நீங்கள் நினைக்கிறீர்களா? How are you doing life? எப்படி வாழ்க்கையை வாழ்ந்து How are கொண்டிருக்கிறீர்கள்? you doing family? குடும்பத்தை எப்படி நடத்துகிறீர்கள்? How are you doing your job? உங்களுடைய வேலையை எப்படி செய்கிறீர்கள்? How are you doing your education? நீங்கள் எப்படி படிக்கிறீர்கள்? Is it another social obligation? ஏதோ சமுதாயம் என்மேல் திணித்தது என்றதற்காக இதை Is it செய்கிறீர்களா? another இது compulsion? ஒரு நிர்பந்தத்தினால் Or செய்கிறீர்களா? is it a calling from the Lord? தேவனிடத்தில் வந்த அழைப்பாக நீங்கள் Wherever எடுத்துக்கொள்கிறீர்களா? God has placed you, தேவன் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ God has placed it with a calling upon you. அந்த இடத்தில் உங்கள் மேல் ஒரு அழைப்போடு உங்களை அந்த இடத்தில் And God வைத்திருக்கிறார். says, தேவன் if சொல்லுகிறார், you resist your calling, உங்களுடைய அழைப்பை நீங்கள் தடுத்து நிறுத்தினால் you are only hurting yourself. நீங்கள் உங்களையே துன்பப்படுத்திக் I கொள்ளுகிறீர்கள். don't know how many of you have been resisting your calling so எத்தனை far. பேர் என்னுடைய அழைப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியவில்லை, தடுத்து நிறுத்துகிறீர்கள் என்பது எனக்கு child of தெரியாது. God. தேவ பிள்ளைகளே, God wants you to stop doing that right now. நீங்கள் இப்பொழுதே அதை நிறுத்த வேண்டும் என்று He சொல்லுகிறார். wants to open your eyes. உங்கள் கண்களை திறந்து You see, Paul, பவுல் he was carrying hatred. இப்படியாக அவர் பயப்படத்தக்கவராக இருந்தார். He was carrying vengeance. இப்படியாக அவர் தன்னுடைய மனதிலே ஒரு வெஞ்சன்ஸை வளர்த்து He கொண்டார். was carrying violence. ஒரு வெறுப்பை வளர்த்து He கொண்டார். was carrying bitterness. மனக்கசப்பை வளர்த்து He கொண்டார். was carrying resentment. இப்படியாக மனக்கசப்பையும் வெறுப்பையும் வளர்த்து He கொண்டிருந்தார். was carrying pride. பெருமையும் கர்வத்தையும் வளர்த்து And கொண்டிருந்தார். God says to Saul, தேவன் சவுலை நோக்கி சொல்லுகிறார், this is not what you are called to carry. உன்னுடைய அழைப்பு இது அல்ல என்று சொல்லுகிறார். If you are carrying this, இதை நீ எடுத்துக்கொண்டு செல்லுகிறது you're என்றால் only hurting yourself. உன்னை நீயே காயப்படுத்திக் You கொள்ளுகிறாய். are called to carry love. நீ அன்பை சுமக்க நீ அழைக்கப்பட்டவராக You are இருக்கிறாய். called to carry grace. நீ கிருபையை சுமந்து கொள்ள அழைக்கப்பட்டவராய் You are இருக்கிறாய். called to carry mercy. கிருபையும் கருணையும் சுமந்து கொள்ளப்பட்டவராக நீ You are அழைக்கப்பட்டிருக்கிறாய். called to carry truth. உண்மையை சத்தியத்தை சுமந்து கொள்ள நீ அழைக்கப்பட்டவராய் You are இருக்கிறாய். called to carry kindness. அன்பையும் கனிவையும் சுமந்து கொள்ளக்கூடியவனாய் உன்னை God அழைத்திருக்கிறேன். wants to ask you, child of God, தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த இடத்தில் ஒரு கேள்வியை what கேட்கிறார். are you carrying this இந்த morning? நேரத்தில் நீங்கள் எதை சுமந்து If you are கொண்டிருக்கிறீர்கள்? carrying anger, நீ கோவத்தை சுமந்து that's கொண்டிருக்கிறீர்கள். not what you are called to carry. நீங்கள் அதை சுமந்து கொள்ள You're அழைக்கப்பட்டவர்கள் not அல்ல. living in the calling of the Lord. தேவனுடைய அழைப்பில் நீங்கள் வாழவில்லை என்று அர்த்தமாக What are you இருக்கிறது. carrying in your marriage? உங்களுடைய திருமணத்தில் நீங்கள் எதை சுமந்து If it's கொண்டிருக்கிறீர்கள்? bitterness and anger and pride, மனக்கசப்பையும் கோவத்தையும் கர்வத்தையும் நீங்கள் சுமந்து it's கொண்டிருக்கிறீர்களா? not a calling that you are carrying. அதை சுமப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. You got to examine what you are carrying. நீங்கள் எதை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பரிசோதித்து You got பார்க்க to வேண்டும். look at the calling. அந்த அழைப்பை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். Amen. How many of you say you want to look at your calling this morning? என்னுடைய அழைப்பை இந்த நேரத்தில் நான் பார்க்க வேண்டும். God wants to open your eyes right now. தேவன் இந்த நேரத்தில் உங்களுடைய கண்களை திறக்க Just lift விரும்புகிறார். your hands with me for a minute. உங்களுடைய கைகளை நீங்கள் உயர்த்தி, Let's say, Jesus, இயேசுவே, thank you, Lord, for opening my eyes right now. இந்த நேரத்தில் என்னுடைய கண்களை நீங்கள் திறந்ததற்காக நன்றி. Whether it's my calling as a husband or a wife, ஒரு கணவனாகவோ மனைவியாக என்னுடைய அழைப்பு இருந்தால், whether it's a calling as a mother or a father, ஒரு அம்மாவாகவோ அப்பாவாகவோ என்னுடைய அழைப்பு இருந்தால், whether it's a calling as a child, a son or a daughter, ஒரு மகனாகவோ மகளாகவோ பிள்ளையாகவோ என்னுடைய அழைப்பு இருந்தால், whether it's a calling as somebody as a part of this big family called church, ஒரு சபையாக இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு அங்கமாக நான் இருப்பது என்னுடைய அழைப்பு it's a என்றால், calling at my workplace in the society, என்னுடைய வேலையிலோ என்னுடைய சமுதாயத்திலோ என்னுடைய அழைப்பு இருந்தது help என்றால், me carry my calling with love and grace, Jesus. அன்போடு இதை நான் சுமந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. Help me carry my
my calling with truth and kindness, Jesus. சத்தியத்தோடும் அன்போடும் கனிவோடும் இதை நான் சுமந்து கொள்ள எனக்கு உதவி I செய்யுங்கள். thank you, Jesus. நன்றி இயேசுவே. Amen. Let our eyes நம்முடைய கண்கள் be focused and clear. தெளிவாகவும் கவனமாகவும் இருக்க The வேண்டும். moment I see my life, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிற நேரம், the moment I see my marriage, என்னுடைய திருமணத்தை நான் சரியாக பார்க்கிற the நேரம், moment I see my children என்னுடைய குழந்தைகளை சரியாக நான் பார்க்கிற as நேரம், my calling, as my ministry, என்னுடைய அழைப்பாக ஊழியமாக a இருக்கிறது. lot changes in life. அநேக காரியங்கள், The way you see your husband, நீங்கள் உங்கள் கணவனை எப்படி the way பார்க்கிறீர்கள், you see your wife, உங்களுடைய மனைவியை எப்படி the way you பார்க்கிறீர்கள், see your children, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எப்படி the way you பார்க்கிறீர்கள், see your உங்களுடைய parents, பெற்றோர்களை நீங்கள் எப்படி the way you பார்க்கிறீர்கள், see your job, உங்களுடைய வேலையை நீங்கள் எப்படி the way you பார்க்கிறீர்கள், see your education, உங்களுடைய படிப்பை கல்வியை நீங்கள் எப்படி the way you பார்க்கிறீர்கள், see your church, உங்களுடைய சபையை நீங்கள் எப்படி it will பார்க்கிறீர்கள். all shift when you see it as a calling. நீங்கள் அழைப்போடு பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணமும் பார்வையும் மாறி போகிறதாக இருக்கிறது. Amen. God wants to open eyes to that right now. அந்த நேரத்தில் சரியாக தேவன் உங்களை கண்களை திறக்க வேண்டும் என்று To look விரும்புகிறார். at the calling. அந்த அழைப்பை நீங்கள் பார்க்க Turn to வேண்டும். somebody and say, look at the calling. அழைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். Amen. ஆமென். We've looked at the calling. நாங்கள் அழைப்பை பார்த்தோம். Now let's look at the one who is called. யார் அழைக்கப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். Who is called in this place? இந்த இடத்தில் யார் அழைக்கப்பட்டவர், Who are we seeing this call upon? இந்த அழைப்பு யார் மேல் வந்தது என்பதை நாம் God பார்க்கிறோம். is saying, Saul, Saul. சவுலே சவுலே என்று தேவன் சொல்லுகிறார். Who is this Saul யார் இந்த சவுலாக தேவன் that God அழைக்கிறார்? is calling in this place? இந்த சவுலை தேவன் இங்க இந்த நேரத்தில் அழைக்கிறார். You see in these verses, இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது he himself says, அவர் இப்படியாக பவுல் சொல்லுகிறார், this is who I நான் was. இப்படியாக நான் இருந்தேன். I threw believers. ஒரு உண்மையான விசுவாசிகளை I threw them into the jail left and right. அவர்களை சிறை கைதியாக நான் பிடித்தேன், அவர்களை சிறை கைதியாக அடைத்தேன் என்று I சொல்லுகிறார். voted for their execution. அவர்களை நிந்திக்கும் வண்ணமாக கொலை செய்யும் வண்ணமாக நான் அவர்களுக்கு எதிராக வாக்களித்தேன். I stormed through their meeting places. அவர்கள் எல்லா இடத்திலும் அவர்களை துரத்தி அடித்தேன் என்று I சொல்லுகிறார். was a bully. நான் இப்படியாக அவர்களை நான் துரத்தி அடித்தேன். I cursed நான் Jesus. இயேசுவை சபித்தேன். I was one man terror obsessed. நான் ஒரு மனிதனாக மூர்க்க வெறி கொண்டவனாக கொலை வெறி கொண்டவனாக இருந்தேன். What does he call himself? அவர் எப்படி சொல்லுகிறார்? One man terror obsessed. தனி மனிதனாக பயங்கரவாதம் பிடித்தவனாக A இருந்தேன். terror obsessed solo man that he ஒரு was. தனி மனிதனாக மூர்க்க வெறி கொண்டவனாக இருந்தான். Paul says, this is who I was. இப்படியாக நான் இருந்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். And this is the Saul that God called. இந்த சவுலை தான் தேவன் அழைக்கிறார். Amen. Who is God calling? யார் இந்த சவுலை அழைத்தார்? God is calling the same Saul. அதே சவுலை தேவன் Turn to அழைக்கிறார். somebody and say, God is calling the same Saul. அதே சவுலை தேவன் அழைக்கிறார் என்று This சொல்லுங்கள். terror obsessed Saul. இப்படியாக பயங்கரவாதம் பிடித்தவனாக This இருந்த சவுல், murderer இந்த Saul. கொலைகார சவுலை, This cursing Saul. மற்றவர்களை சபிக்கிற சவுலை, This abusing Saul. எல்லோரையும் நிந்திக்கிற துன்பப்படுத்துகிற ஒரு சவுலை, God is calling the same Saul. அதே சவுலை தேவன் அழைத்து, Just think about it. இதை நீங்கள் யோசித்து There பார்க்க is this வேண்டும். man who is rising against you. இங்க உங்களுக்கு எதிராக ஒருவர் எழும்பினார். There is this man who is cursing you. உங்களை சபிக்கிற ஒரு மனுஷன், There is this man killing all the people you gave your life to. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுத்த எல்லா ஜனங்களையும் கொன்று குவிக்கிறவனை If God could, தேவன் he அழைக்கிறார் could என்றால், raise somebody இப்படியாக ஒருவனாக எழுப்பி who விடுகிறார். could defeat this Saul in no time. எந்த ஒரு நேரத்திலும் எல்லாவற்றையும் வஞ்சிக்கிறவன். Don't you think so? நீங்கள் இப்படி யோசிக்க Is முடியுமா? God not able to do that? அதை அவரால் செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களா? Raise somebody to defeat this Saul. இந்த சவுலை எதிர்க்கும் வண்ணமாக ஒருவனை எழுப்புவது அவருக்கு சுலபமான காரியமா இல்லை Raise கடினமான somebody காரியமா? to end the chapter of this Saul. இந்த சவுலின் காரியத்தை முடிக்க அவர் வேறு ஒருவரை எழுப்புவது சுலபமான காரியமா You are இல்லையா? doing so much against me as one man. ஒரு தனி மனிதனாக எனக்கு எதிராக அநேக காரியங்களை செய்த அந்த சவுல், In no time I
I will bring you down. நான் இப்படி எந்த ஒரு நேரமும் இல்லாமல் உன்னை நான் கீழே அடித்து விழ வைப்பேன். Is God not capable of that? தேவனால் அதை செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களா? He is capable of that. அவர் செய்யக்கூடிய வல்லவராக But இருக்கிறார். still, ஆனாலும் he raised Paul from the same Saul. அவர் சவுலிடமிருந்து பவுலை எழுப்பினவராக காணப்படுகிறார். He raised Paul from the same Saul. எல்லா மூர்க்க வெறித்தனம் கொண்ட சவுலிலிருந்து பவுலை அவர் He எழுப்புகிறார். didn't raise someone else to defeat him, அவர் வேறு ஒருவரை அவனை முறியடிக்க எழுப்பவில்லை. but he raised Paul from the same Saul. ஆனால் அவரை பவுலாக Amen. Give him மாற்றிய தேவனாக glory. இருக்கிறார். What does it tell you and I? இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லுகிறேன்? What does it tell you and I about this God? இந்த தேவனை குறித்து என்ன காரியம் நமக்கு புரிகிறது? God is calling you exactly as you are. நீங்கள் எப்படிப்பட்டவராக எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அப்படியே தேவன் அழைக்கிறார். God wants to receive you just as you are. நீங்கள் எப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ அப்படியே தேவன் உங்களை பெற்றுக்கொள்கிறார். God will use you just as you நீங்கள் are. எப்படிப்பட்ட குறைகளோடு இருந்தாலும் தேவன் உங்களை அப்படியே எடுத்து He பயன்படுத்துகிறார். will raise a Paul from the Saul that you are. சவுலிலிருந்து எழுப்பப்பட்ட ஒரு பவுலாக உங்களை பார்க்கிறார். It is not God who has discounted you from a calling. ஒரு அழைப்பிலிருந்து தேவன் உங்களை விடுபட வேண்டுமாக நினைக்கவில்லை. If there's anyone who has done that, யாராவது நீங்கள் அதை செய்திருக்கிறீர்களா? it is yourself. நீங்கள் உங்களை செய்திருக்கிறீர்கள் அந்த It's காரியத்தை. you who has discounted yourself from your calling. உங்களுடைய அழைப்பிலிருந்து நீங்கள் தான் தடுமாறி வழி தவறி போனவர்களாக இருக்கிறீர்கள். Look who I am. நான் யாராக இருக்கிறேன்? Look what I've done. நான் என்ன செய்திருக்கிறேன்? Look where I've been. நான் எங்கிருந்து வந்தேன்? Look at how much I've messed up. எவ்வளவு குழப்பத்தை நான் ஏற்படுத்தினேன். Look at how sinful I am. என்னுடைய பாவப்பட்ட வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். Look at how shameful I am. எவ்வளவு அவமானமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். Look at how guilt-ridden I am. எப்படி குற்ற உணர்ச்சியோடு நான் வாழ்ந்து Look at கொண்டிருந்தேன். how burdened I am. எவ்வளவு ஒரு பாரத்தோடு நான் வாழ்ந்திருந்தேன். Look at how lost I எப்படி am. தொலைந்து போனவனாக வாழ்ந்து Look at கொண்டிருந்தேன். how unworthy I எப்படி am. தகுதி இல்லாதவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். There's no call upon my life. என்னுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு அழைப்பு. How could I be called? எப்படி நான் என்னை அழைக்க முடியும்? How could I be used by God? எப்படி தேவன் என்னை பயன்படுத்த முடியும்? How could God call me? எப்படி என்னை தேவன் அழைக்க முடியும்? Well, that is you. அப்படிப்பட்டவராக நீங்கள் That's இருக்கிறீர்கள். your voice. உங்களுடைய குரலாக That's இருக்கிறது. your mind. அது உங்களுடைய மனதில் இருக்கிற எண்ணம். That's your heart that is speaking. உங்களுடைய இருதயம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறது. But as of God, ஆனால் தேவனை நீங்கள் He's பார்க்கும் the பொழுது God of Saul, அவர் சவுலின் தேவனாக and He இருக்கிறார். is the God of Paul. அவர் பவுலின் தேவனாகவும் Amen. இருக்கிறார். From the Saul that you are, நீங்கள் சவுலாக எப்படி இருக்கிறீர்களோ God can and God will raise up Paul. தேவன் உங்களிடத்திலிருந்து ஒரு பவுலை எழுப்புவதற்கு அவரால் வல்லமையாக Amen. கூடுமானவராக இருக்கிறார். Clap your hands, give Him the glory. அவருக்கே மகிமை செலுத்தலாம். Colossians கொலோசையர் chapter 1 verse 1 says, 1வது அதிகாரம் 1-2 வரை வாசிக்கலாம். My name is Paul, என்னுடைய பெயர் and I have பவுலாக been chosen by Jesus Christ ஒரு அப்போஸ்தலனாக இயேசு கிறிஸ்து என்னை to தேர்ந்தெடுத்தார். be His apostle ஒரு அப்போஸ்தலனாக தேவன் என்னை by the தேர்ந்தெடுக்கிறார். calling இந்த அழைப்பின் மூலமாக and destined purpose of God. தேவனிடத்தில் ஒரு நோக்கத்தோடு நான் அழைக்கப்பட்டவனாக Amen. இருக்கிறேன். Saul is now saying, பவுல் இப்படி my சொல்லுகிறார், name is Paul, என்னுடைய பெயர் பவுல், and I'm called by God. தேவனால் நான் அழைக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன். Just look at the one who is called. யார் அழைக்கப்பட்டவர் என்பதை நீங்கள் பார்க்க If வேண்டும். Saul could be called, சவுல் அழைக்கப்பட்டவராக இருந்தால் so could you. நீங்களும் அழைக்கப்படுவர்களாக So இருப்பீர்கள். could I. நானும் அழைக்கப்பட்டவராக இருப்பேன். Amen. Let's just lift our hands. கரங்களை உயர்த்தி Maybe you've thought, நீங்கள் இப்படி யோசிக்கலாம், no, God cannot call me. என்னை தேவன் அழைக்க முடியாது என்று நீங்கள் No, யோசித்துக் there's no கொண்டிருக்கலாம். calling upon my life. என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அழைப்பும் இல்லை You என்று have, நீங்கள் you have யோசிக்கலாம். no idea who I am. நான் யார் என்ற ஒரு எண்ணம் யோசனை இல்லாமல் நீங்கள் You have இருக்கலாம். no idea what I've done. நான் என்ன செய்தேன் என்று உங்களுக்கு தெரியாமல் Child of இருக்கலாம். God,
தேவ It's பிள்ளைகளே, time for you இந்த நேரத்தில் to open the eyes of your heart. உங்களுடைய இருதயத்தின் கண்களை நீங்கள் திறந்து God says, when you are resisting your calling, உங்களுடைய அழைப்பை நீங்கள் தடுத்து நிறுத்தும் பொழுது you are hurting yourself. உங்களை நீங்களே துன்பப்படுத்திக் It's கொள்ளுகிறீர்கள். time to stop resisting your calling. உங்களுடைய அழைப்பை நீங்கள் தடுத்து நிறுத்திக் Say, கொள்ளுகிறீர்கள். God, here I am. நான் இங்கே வந்திருக்கிறேன், As a Saul that I am, ஒரு சவுலாக நான் வந்திருக்கிறேன், here I am. நான் சவுலாக நான் இப்படி Use வந்திருக்கிறேன். me. நீங்க என்னை பயன்படுத்தி Take me. என்னை எடுத்து Shape me. என்னை நீங்கள் வணைந்து Break me. என்னை நீங்கள் சரியாக Mold உபயோகப்படுத்தி me. என்னை வணைந்து Here I am. நான் எப்படியாக வந்திருக்கிறேன், Just as I am, நான் God. எப்படிப்பட்டவனாக இருந்தேனோ அப்படியே I want வந்திருக்கிறேன். to receive your calling உங்களுடைய அழைப்பை நான் பெற்றுக்கொள்ள so வேண்டும். that you can raise the Paul in me. என்னிடத்தில் நீங்கள் சவுலை மாற்றி ஒரு பவுலாக நீங்கள் எழுப்ப வேண்டும். Amen. ஆமென். We've looked at the call. நாம் அழைப்பை பார்த்தோம். We've looked at the one who is called. யார் அழைக்கப்பட்டவர் என்பதை பார்த்தோம். Let's look at the one who has called. யார் நம்மை அழைத்தார் என்பதை பார்க்க போகிறோம். Amen. It's time to look at the one who called. யார் நம்மை அழைத்தவர் என்பதை பார்க்க போகிறோம். Let's turn to 2 Timothy 1 verse 12. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் The பார்க்கலாம். same Paul writes. அதே பவுல் இப்படியாக எழுதுகிறார். The same Paul to which God said, "Why are you resisting your calling?" உன்னுடைய அழைப்பை நீ ஏன் தடுத்து நிறுத்துகிறாய் என்று கேட்ட தேவனை நோக்கி The same Paul now writes, அதே பவுல் இப்படியாக எழுதுகிறார். "The confidence of my calling என்னுடைய அழைப்பில் ஒரு நிச்சயம் enables me to overcome every difficulty without shame." எந்த ஒரு அவமானமும் இல்லாமல் எல்லா கடினமான சூழ்நிலையும் மேற்கொள்ள உதவி செய்தது. For I have an intimate revelation of this God. தேவனோடு கூட எனக்கு ஒரு தனிப்பட்ட வெளிப்படுத்துதல் இருக்கின்றது. Amen. This confidence in my calling. என்னுடைய அழைப்பில் ஒரு நிச்சயம் எனக்கு இருக்கின்றது. Look at how boldly, how firmly he's writing எவ்வளவு this. தைரியமாக அவர் இதை எழுதுகிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். From the prison, இந்த சிறையில் வைத்து he says, "I am confident in my calling." என்னுடைய அழைப்பில் நான் நிச்சயம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று Why? சொல்கிறார். எதற்காக? Because I know the one who has called me. ஏனென்றால் என்னை அழைத்தவர் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று I சொல்கிறார். know him far too well. அவரை குறித்து எனக்கு நல்லா தெரியும் என்று I know சொல்கிறார். him personally. தனிப்பட்ட விதத்திலே எனக்கு அவரை குறித்து I தெரியும். know that the one who has called me is faithful. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். Amen. How many of you say that with Paul this morning? எத்தனை பேர் இப்படியாக பவுல் சொல்வது போல நீங்கள் சொல்ல முடியும்? Just clap your hands, give him கரங்களை தட்டி glory. அவருக்கே மகிமை செலுத்தலாம். The confidence of my calling என்னுடைய அழைப்பில் ஒரு நம்பிக்கையும் நிச்சயமும் enables me to overcome any difficulty. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்தது. Amen. When challenges come in your calling, உங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் வந்தாலும் கூட, when difficulties come in your calling, அநேக நேரங்களில் கடினமான சூழ்நிலைகள் when வந்தாலும், challenges come in your marriage, உங்களுடைய திருமணத்தில் சவால்கள் when வந்தாலும் கூட, difficulties come in your relationships, உங்களுடைய உறவுகளில் கடினமான சூழ்நிலை சவால்கள் வந்தாலும், when challenges come in your ministry, உங்களுடைய ஊழியத்தின் அழைப்பிலும் சவால்கள் வந்தாலும் when சரி, difficulties come in your parenting, நீங்கள் பெற்றோர்களாய் இருப்பது கடினமாக இருந்தாலும் கூட, whatever your calling may be, உங்களுடைய அழைப்பு என்னவாகவும் what இருக்கலாம், is your confidence? உங்களுடைய நம்பிக்கை என்ன? You know the one who has called you, என்னை அழைத்தவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து and he will கொண்டிருக்கிறீர்களா? not put you to shame. அவர் உங்களை அவமானத்தில் நிந்தையில் தள்ளிவிட மாட்டார் என்பதை நீங்கள் He அறிந்து கொள்ள will வேண்டும். not disappoint you. அவர் என்னை ஏமாற்றுபவர் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். Amen. ஆமென். And my faith in him அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் convinces me that அது என்னை உருவாக்குகிறது. he is more than able அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவராக to இருக்கிறார். keep all that I've placed in his hands safe and secure. அவர் 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 என்னை பாதுகாப்பாக வைக்கக்கூடியவராக இருக்கிறார். What does Paul say about the one who called him? அவர் அழைத்தவரை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? Turn to somebody and say he's more than able. அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய Amen. வல்லவராக இருக்கிறார். He's more than
able. அவர் செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார். Do you believe that? நீங்கள் அதை Have you விசுவாசிக்கிறீர்களா? seen the one who has called you? உங்கள் அழைத்தவரை நீங்கள் பார்த்தீர்களா? Do you know the one who has called you? உங்களை அழைத்தவரை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? Do you know his faithfulness? அவர் உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து Do you கொண்டிருக்கிறீர்களா? know his word? அவருடைய வார்த்தையை நீங்கள் தெரிந்து Do you கொண்டிருக்கிறீர்களா? know his promises? அவருடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? Amen. This word is beautiful. Romans 11:29. ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் For the பார்க்கும் பொழுது gifts and the calling of God are irrevocable. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளாக இருக்கிறது. For he does not withdraw what he has given, அவர் என்ன கொடுத்தாரோ அதை மீண்டுமாக வாங்கிக் கொள்ள மாட்டார். nor does he change his mind about those to whom he gives his grace, தன்னுடைய கிருபையை கொடுத்தவர்களை குறித்து அவர் மறந்து போகிறவர் அல்ல. or to whom he sends his call. யாருக்கு அவர் அழைப்பை கொடுத்தாரோ அவர்களை குறித்து மனம் மாறுபவர் அல்ல. Amen. What does this word இந்த say? வார்த்தை என்ன சொல்லுகிறது? Once God has called you, தேவன் உங்களை ஒரு முறை அழைத்து he விட்டார். will never change his mind about you. உங்களை குறித்து உங்களுடைய அழைப்பை குறித்து அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. Amen. He will never withdraw his call from you. ஒரு பொழுதும் உங்களிடத்திலிருந்து கொடுத்த அழைப்பை அவர் மீண்டும் பெற்றுக்கொள்ள மாட்டார். You may change your mind about him. அவரை குறித்து உங்களுடைய மனது மாறலாம். You may change your mind about your calling. உங்களுடைய அழைப்பை குறித்து உங்களுடைய மனது மாறலாம். You may give up on your calling. உங்களுடைய அழைப்பை நீங்கள் கைவிட்டு விடலாம். You may say, I'm not good enough for this. இந்த அழைப்பிற்கு நான் தகுதியானவன் அல்ல என்று நீங்கள் You may சொல்லலாம். say, I'm not capable of this. இந்த அழைப்பை நான் செய்யக்கூடியவன் அல்ல என்று நீங்கள் You may சொல்லலாம். say, I'm not worthy for this. இதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று நீங்கள் சொல்லலாம். You may say, I have this flaw and that flaw for this. என்னிடத்தில் இந்த குற்றம் குறை இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே But போகலாம். God ஆனால் says, தேவன் சொல்லுகிறார், as of me, என்னை to பொறுத்தவரை whom I have called, நான் யாரை அழைத்தேனோ I will not change my mind. என்னுடைய மனதை மாற்றுகிறவர் அல்ல என்று தேவன் Amen. சொல்லுகிறார். Turn to somebody and say, God's not changed his mind about you. உங்களை குறித்து தேவன் மனதை மாற்றிக் கொள்ளுகிறவர் அல்ல என்று He'll சொல்லுகிறார். never change his mind about you. உங்களை குறித்து ஒரு பொழுதும் தேவன் மனம் மாறுகிறவர் அல்ல. But the question ஆனால் is, கேள்வி என்ன? what's on your mind about God? தேவனை குறித்து உங்களுடைய மனதில் என்ன What's இருக்கிறது? on your mind about your calling? உங்களுடைய அழைப்பை குறித்து தேவனிடத்தில் என்ன உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது? What's on your mind about yourself, the one whom he has called? அவர் யார் அழைத்தார் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனதில் என்ன தோன்றுகிறது? Why are you resisting your calling? எதற்காக உங்களுடைய அழைப்பை நீங்கள் தடுக்கிறீர்கள்? You're only hurting yourself when you resist your calling. இந்த அழைப்பை நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையில் நீங்கள் தடுக்கும் பொழுது உங்களை நீங்களே துன்பப்படுத்திக் Maybe கொள்ளுகிறீர்கள். God's calling has been clear upon your life, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பு மிக தெளிவாக இருக்கலாம். but maybe you've been resisting it. ஆனால் நீங்கள் அதை தடுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். God says you're only hurting yourself. நீங்கள் தடுப்பதன் மூலம் உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் God என்று wants தேவன் to open சொல்கிறார். the eyes of your hearts right now, இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தின் கண்களை தேவன் திறக்க so that விரும்புகிறார். your eyes are focused and clear உங்களுடைய கண்களும் பார்வையும் மிக தெளிவாகவும் கவனமாகவும் இருக்க to வேண்டும். see your calling. உங்களுடைய அழைப்பை நீங்கள் பார்க்கும் Maybe you've முன்னமாக never seen your family as your calling. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஒரு அழைப்பாக பார்க்காமல் இருக்கலாம். It's time for you to shift the focus of your eyes. உங்களுடைய கண்களின் கவனத்தை நீங்கள் மாற்றுகிற நேரமாக இது Maybe இருக்கிறது. you've never seen your marriage as your calling. உங்களுடைய திருமணத்தையும் குடும்பத்தையும் நீங்கள் அழைப்பாக பார்க்காமல் Maybe இருக்கலாம். you've never seen your children as your calling. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஒரு அழைப்பாக பார்க்காமல் Maybe இருக்கலாம். you've never seen your parents as your calling. பெற்றோர்களாக இருப்பதை கூட நீங்கள் அழைப்பாக எடுத்துக்கொள்ளாமல் Maybe you've இருக்கலாம். never seen your job as your calling. உங்களுடைய வேலையை கூட நீங்கள் அழைப்பாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். Maybe you've never seen your part of the church as your calling. ஒரு சபையில் ஒரு அங்கமாக பங்காக இருப்பதை கூட நீங்கள் அழைப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் If you இருக்கலாம். still choose to resist, ஆனால் நீங்கள் தடுத்துக்கொண்டே இருக்கலாம். God says you're only hurting நீங்கள் yourself. தடுப்பதன் மூலமாக உங்களை நீங்களே காயப்படுத்திக் Our கொள்ளுகிறீர்கள். prayer is எங்களுடைய ஜெபம் that என்னவென்றால் through this series, இந்த தொடர் பிரசங்கத்தின் God மூலமாக opens every eyes ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படட்டும். to look at the calling, அந்த அழைப்பை நோக்கி பார்க்கும் to வண்ணமாக, look at the one who is called, யார் அழைக்கப்பட்டவர் என்பதை நீங்கள் பார்க்கும் to வண்ணமாக, look at the one above all, யார் அழைத்தார் to என்பதை look நீங்கள் at the one பார்க்கும் who வண்ணமாக, called. உங்களை யார் அழைத்தார் என்பதை நீங்கள் பார்க்கும் Amen. வண்ணமாக